ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கே சீரியல்ல என்ன ஆச்சுன்னா, அர்ஜுன் வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. ரொம்ப சோகமா அம்மாவை திரும்பி திரும்பி பார்த்துட்டு வெளியே வர்றாரு. அம்மாவை கார்த்தி சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறாங்க. அம்மா கிச்சன்ல வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மாமியார் வந்து, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உனக்கு என் பொண்ணு வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, அதனால தான் ஸ்வேதாவை அர்ஜுன் கல்யாணம் பண்ணுறது பிடிக்கல, உன்னைய முதல் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கணும் அப்படிங்கவும் அம்மாவும் வந்து பதிலுக்கு சொல்லிட்டாங்க மாமியார் கிட்ட. நான் ஒன்றும் இத்தனை வருஷமா உங்களை நம்பியோ உங்கள் பிள்ளைய நம்பியோ இல்லை, நான் என்னோட சம்பாத்தியத்தில் தான் எனக்கு தேவையானதை வாங்கிக்கிறேன். நீங்க என்னைய நடத்துற மாரி, நான் என் பொண்ணையும், என் பசங்களையும், என்னோட மருமகளையும் நடத்த மாட்டேன். நீங்க வந்து என்னைய ஒரு அடிமை மாரி, வேலைக்காரி மாரி தான் வந்து நடத்துறீங்க அப்படின்ட்டு ரொம்பவே பதில் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் இங்க ஸ்வேதாவும் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸ்வேதா என்ன சொல்றாங்கன்னா, "இப்ப அர்ஜுன் வீட்ட விட்டு போயிட்டா எப்படி எனக்கு கல்யாணம் நடக்கும்? என்ன இந்த மாமா இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ட்டு வாக்கு குடுத்துட்டு, இப்படி வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டாரேன்ட்டு." ஸோ ஸ்வேதாவோட அம்மா, "இல்ல நான் இத பத்தி அண்ணன் கிட்ட பேசுறேன்." ஸோ ஸ்வேதாவோட கேரக்டர் வந்து செல்ஃபிஷான கேரக்டர். எது எப்படி நடந்தாலும் அவங்களுக்கு அர்ஜுன் வேணும். அர்ஜுன் வீட்டை விட்டு போனாலும் சரி, ஆனால் அர்ஜுன் வந்து கல்யாணம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நெகட்டிவ் ரோல், அப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து இவர் வந்து மது வீட்டுக்கு நேராக வந்துடுறாரு. மது அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. மதுவோட அப்பா செம்மையாக அவரை அடித்து கீழே தள்ளி விட்டுறாரு. அப்போ கரிகாலனோட ஃப்ரெண்டு கரெக்டாக அந்த ரோட் சைடாக வந்து பார்த்துட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அர்ஜுனை காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகும்போது அட்வைஸாக பண்ணிகிட்ருக்காரு. கரிகாலன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். அப்பா ஒன்றும் கெட்டவர்லாம் இல்லை, அவரோட முடிவுக்கு நீ வந்து இது பண்ணல, அவரை ஏமாத்திட்டங்கிறனால அவர் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. மது ஃபேமிலியும் இதனால் உண்மையில கோவமாக தான் இருக்காங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகாத வரைக்கும் சந்தோஷம்தான். இந்த பிரச்சனை முடியுதா எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அர்ஜுனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ கரிகாலனோட ஃப்ரெண்டு தான் அர்ஜுனை வந்து எங்கேயாவது தங்க வைப்பாங்க போல். பார்ப்போம். எதனால் அர்ஜுனுக்கு தலையில் கட்டு, என்ன அடிபடுது என்னன்னு தான் தெரியும்.